பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை பொழுது உங்களுக்கு இனிமையான காலை பொழுது. இயேசு உங்க கூட இருக்கிறாரு. உங்க கூட இருந்து நடத்த போகிறார். இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்க காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். பிறகு எதுக்கு பயப்படணும்? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா புதிய நாளுக்குள்ளே உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற பிரவேசிங்க. போறதுக்கு முன்னால பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு போகணும். காலையில் எழும்பி ஜெபம் பண்ணினீங்களா? வேதத்தை தியானிச்சிங்களா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா கொஞ்சம் டைம் எடுத்து வேதத்தை தியானித்து ஜெபிச்சுட்டு தான் நீங்க வெளியே போகணும். உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். கடற்கரைனாலே ஒரு அழகுதான்ல. அலைகள் அப்படியே எழும்பி வர்றதை பார்க்க பார்க்க ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதனால தான் கடற்கரை எங்க இருந்தாலும் அங்க மக்கள் கூட்டம் வர்றாங்க. ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரு பிரம்மாண்டம் இந்த கடல். அதுல இருந்து வரக்கூடிய அழகான அலைகள். இந்த அலைகளை யாராவது மனுஷன் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லையை குறிச்சு இம்மட்டுவா, இதுக்கு மிஞ்ச வராதுன்னு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த அலை அந்த இடத்துக்கு வந்த உடனே திரும்பி போகிறது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில அலையா பிரச்சனை வருதுங்க, அலையா போராட்டம் வருதுங்க. வரும், அலையா வரும். ஆனா உங்க பக்கத்துல வந்துட்டு திரும்பி போயிடும். உங்களை சேரப்படுத்தாது. இம்மட்டும் வா, இதுக்கு மேல வராத, என் பிள்ளைகளை தொடாதன்னு கர்த்தர் சொல்லிடுவார்ல. அதுக்கு ஒரு கரையை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? பிரச்சனை வரும், போகும். இதுக்கு முன்னால எத்தனை பிரச்சனை வந்துச்சு, அலையா வந்துச்சு இல்ல? உங்களை ஏதாவது பாதிச்சுதா? பயமுறுத்துச்சு, அவ்வளவுதான். நீங்க பயந்தீங்க, அவ்வளவுதான். பயப்படாம முன்னேறி போங்க. இயேசு கூட இருக்கிறார், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே உங்களை மேற்கொள்ளாது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? ரோமர் 12:2 உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மறுரூபமாகணுமா? அதாவது மறுரூபமாகணும். மனம், நம்முடைய மைண்டு மறுரூபமாகணும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சிந்தனை, யோசனை, நம்ம நினைவுகள் அப்படின்னு சொல்றோம்ல, அது மறுரூபமாகணும். சிலருடைய சிந்தனையே சரியில்லை, நோக்கமே சரியில்லைம்பாங்க தெரியுமா? இந்த சிந்தனை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். தவறான சிந்தை, அது மாதிரி அசுத்தமான சிந்தை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு காரியம். அப்ப சிந்தை மறுரூபமாகி பரிசுத்தம் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் அந்த சிந்தையை காத்து கொள்ளணுமா. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது, உலக சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு பைபிள் இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவளாய் மாறுவதற்கு நம்முடைய மனம் புதிதாய் மாறணும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நம்முடைய மனதுல வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையை வித்தியாசமா மாறிடும். அதற்கு தான் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இயேசுவே, இந்த சிந்தனைக்குள்ளதான் சாத்தான் முதல்ல நுழைவான். நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. முதலாவது சாத்தான் என்டர் ஆகுது உங்களுடைய சிந்தனை வழியாகத்தான். உங்களுடைய யோசனை வழியா உள்ள நுழைஞ்சு உங்களை சிந்திக்க வச்சு தவறான சிந்தை உள்ளத்துல கொண்டு வந்து இதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு, இதெல்லாம் எண்ண வைப்பான். வச்சு தப்பானதை செய்ய வச்சிருவான். இதெல்லாம் பாவம் இல்லைங்க, இதெல்லாம் எல்லாத்துல உலகத்துல நடக்கிறதான சொல்ல வச்சு பாவத்தை செய்ய வச்சு கரைப்படுத்தி நம்முடைய சமாதானத்தை கெடுத்துருவான். அப்ப சிந்தை காக்கப்பட்டாலே நீங்க பரிசுத்தமா வாழ முடியும், சமாதானமாய் வாழ முடியும். இந்த சிந்தனைக்குள்ளதான் கவலையை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான். நீங்க சூழ்நிலையை பார்த்து ஒரு மன மடிவை கொண்டு வருவான், டிப்ரெஷனை கொண்டு வருவான் பிசாசு. அதனால இந்த சிந்தையை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வரணுமானா வேத வசனத்தை நல்லா வாசித்து, வேத வசனத்தை சிந்தித்து, இந்த தியானித்து, அந்த வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். ஆவியானவர் உங்களுடைய ஆட்கொள்ள இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, என் சிந்தையை காத்து கொள்ளுங்க, என் சிந்தையின் மீது ஆளுகை செய்யுங்க. நான் தினந்தரம் காலையில் எழுந்த உடனே என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். தினமும் என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன், என் பார்வையை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தினமும் நீங்க காத்து கொள்ளுங்க. அப்ப நம்மளால நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. நம்ம எத்தனையோ போராட்ட சோதனை வருது. நம்ம மனிதர்கள் நம்மை காத்து கொள்ளதான் ஆண்டவருடைய உதவி தேவை. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மை காத்து கொள்ளுவார். அதனால உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற பயம், சோர்வு, கலக்கம், இந்த கவலை எல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கணும்.
சிந்தை மறுரூபமாயிரணும், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிரணும், சந்தோஷம் மன மகிழ்ச்சி வந்துடணும். சரியா? அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள்ளே வரணும், என் சிந்தை மறுரூபமாகணும், என் சிந்தையை மறுரூபமாக்கி ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு வழியை நடத்தும். என் சிந்தனையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கோடு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.